கைஸ் ஒரு 3 மினிட்ஸ் வீடியோக்குள்ளே தான் இருக்குது. கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். முக்கியமான ஒரு 3 அப்டேட் வந்திருக்கு கைஸ். ஒரு 2 பாசிட்டிவ், ஒரு நெகட்டிவ். ஃபஸ்ட் நம்ம பாசிட்டிவ் என்னென்னு பார்ப்போம், நெகட்டிவ் அடுத்தது பார்ப்போம். மனிஷ் பேடி பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். சிஎஸ்கே இந்த வருஷம் ஆக்ஷனில் அவரை வாங்கியிருப்பாங்க. நடுவில் ஒரு மேட்ச் வந்து இன்ஜுரி ஆகிருக்கு. அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டு வந்தவர் தான் உர்வில் பட்டேல். நம்மளோட ரீப்ளேஸ்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் நம்மளோட மேனேஜ்மெண்ட் அவங்க கூட பேசியிருப்பாங்க, எங்கள் டீமுக்கு வாங்க அந்த மாதிரி சொல்கிற மாதிரி. ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து உர்வில் பட்டேல் வந்து ஒரு யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு. அதில் தான் சொல்லியிருப்பார், எனக்கு வந்து 2 டீம்லேருந்து ஆஃபர் வந்திருக்கு. மொதல் டீம் வந்து நம்ம ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ஆமாங்க, ரெண்டாவது சிஎஸ்கே ஆமாம். 2 டீமே என்ன சொன்னாங்கன்னா, நான் உங்களுக்காக பிளேயிங் டைம் கொடுக்குறேன்னு அப்படி சொல்லியிருக்காங்க. சிஎஸ்கே டீம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் போல் இருக்குது. நம்ம தலை தோனி ரொம்ப பிடிச்சனால தான் இந்த டீமுக்கு செகண்ட் ஓகேன்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் உர்வில் பட்டேல் வந்து கேகேஆர் மேட்ச்சில் வந்து தரமாக ஆடி ஒரு க்ரூஷியல் மேட்ச் வின்னிங் நாக் பண்ணியிருப்பார். உர்வில் பட்டேல் ரீட்டைன் பண்ணிக்கலாங்க. ஏன்னா நம்ம அந்த வாருக்கு முன்னாடி தான் இவர் ரீப்ளேஸ்மெண்ட் வந்தனால நம்ம இவர் ரீட்டைன் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல ஒரு டேலண்ட் கைஸ். யாராச்சும் பார்க்கணுன்னா யூடியூப் சேனலில் அவர் அவைலபிளாக இருக்குது. இவர் இன்டர்வியூ கொடுத்துருப்பார் ஹிந்தி சேனலில். மறக்காமல் அந்த யூடியூப் சேனல் போய் பார்த்துக்கோங்க. சிஎஸ்கே 2025 இன்னொரு டேலண்ட் தான் நம்மளோட ஏகே. ஏகேன்னு தமிழ் படத்தில் அஜித் சொல்ல கைஸ், இங்கே அன்சுல் கம்போஸ் தான் ஏகே 47. ஹர்ஷித் ராணா வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச்சுக்கு பேக்கப் பிளேயராக கூட்டிகிட்டு போயிருப்பார் நம்ம ஜிஜி மாமா. ஏன்னா அவர் கேகேஆர் டீமில் இருக்கிறனால அது ஒரு லிங்க்னால அதை கூட்டிகிட்டு போயிருக்காரு. அது ஏன்னு இன்னும் புரியல. அப்போவே நிறைய சோசியல் மீடியா என்ன சொன்னாங்க, ஏன் அன்சுல் கம்போஸில் பேக்கப்பாக கூட்டிகிட்டு போனேன், ஏன் ஹர்ஷித் ராணா கூட்டிகிட்டு போனீங்க, ஏன்னா அவரோட ஸ்டேட்டஸை பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு பவுலிங்கை போட்டிருக்காரு, எப்படி எடுத்திருக்காருன்னு. ஜிஜி மாமா சோசியல் மீடியா போட்டு தாக்குனனால இப்போ முழிச்சுக்கிட்டு சரி மொதல் மேட்ச் முடிஞ்சுன்னே அனுப்பிவிட்டார் ஹர்ஷித் ராணாவை. சரி இப்போ என்ன நியூஸ் வந்திருக்குன்னா, 4th டெஸ்ட் மேட்ச்சில் வந்து அன்சுல் கம்போஸ் ஆடுற மாதிரி நியூஸ் வந்திருக்குது. இந்தியன் ஸ்குவாட் ஹர்ஷ்தீப் சிங் வந்து 4th டெஸ்ட் மேட்ச்சில் வர்ற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டுருக்குது. ஆனால் அது வந்து திடீர்னு பார்த்தா அவரோட நிலைமை பார்த்தா இன்ஜுரியில் இருக்கிறனால அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் இப்போ யார் வரனா அன்சுல் கம்போஸ் வர்ற மாதிரி ஒரு கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. இப்போ இருக்க டெஸ்ட் மேட்ச் நிலைமை பார்த்தா இங்கிலாந்து தான் ஜெயிப்பாங்க உங்களுக்கு. என்ன 2-1 நான் இங்கிலாந்து லீடு இருக்கிறாங்க. அதனால் அன்சுல் கம்போஸ் வந்துட்டு எனக்கு சரியாக தான் தோணுது. ஏன்னா அன்சுல் கம்போஸ் வந்து இன்ட்ரா மேட்ச் ஸ்குவாட்லேயே தரமான பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். சென்னை சூப்பர் கிங்ஸ் இன்னும் அனதர் பேர் எல்லாத்துக்கும் தெரியும், கம்பேக் சூப்பர் கிங்ஸு. அதே மாதிரி அன்சுல் கம்போஸ் தன்னோட முதல் டெபியூ பண்ணுவாரான்னு பார்ப்போம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து கவுண்டியில் போய் ஆடுற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. சரி கவுண்டியில் போய் ஆடி கம்பேக் கொடுப்பாருன்னு நினச்சிட்டு இருக்கும்போது கவுண்டியில் இருக்கிற யோக்ஷயர் டீம்லேருந்து ஒரு அஃபிஷியல் நியூஸ் வருது. என்ன நியூஸ் வருதுன்னா, ருத்ராஜ் கெய்க்வாடால் கவுண்டியில் ஆட முடியாதுன்னு ஒரு நியூஸ் வருது. ருத்ராஜுக்கு வந்து பர்சனல் ப்ராப்ளம் இருக்கிறதுனால இந்த சீசன் கவுண்டி கிரிக்கெட் ஆட முடியாது. கம்பேக் கொடுப்பாருன்னு நினச்சா மன சங்கட்டமாக போயிடுச்சு எனக்கே. அவ்வளோதாங்க. இந்த 3 அப்டேட் தான் இப்போ இருக்க ரீசெண்ட் வந்து அப்டேட்டு. இனிமேல் வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அப்டேட் வேணும் எடுத்து போடுறேன். மறக்காம புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய் கைஸ்.